சார், எப்பலேருந்து இங்கே இருக்கீங்க? நான் செத்ததுலேருந்தே இங்கே தான்பா இருக்கிறேன். ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி 13 பசங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். டீனேஜ் பசங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பார்த்திங்கன்னா பேய் தான். பேய் உண்மையிலே இருக்கா இல்லையா அப்படிங்கிற அலசி ஆராயறத ஒரு ஃபன்னாக பண்ணக்கூடிய 13 பசங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பசங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கூலில் 13 பேருமே படிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுது. கிளாஸை கட்டடிச்சு ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அதான் அந்த பேயெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 13 பேரில் ஒருத்தவங்களோட பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. I strongly believe that God created us. அப்போ தான் அந்த 13 பேர்த்தில் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அவங்களுடைய பாட்டி வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு ஹரர் ஸ்டோரி தான். நம்ம எப்பயுமே பார்க்காத ஒரு பேயெல்லாம் இங்கே இருக்குது, எங்கள் பாட்டி வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பாத கதையெல்லாம் அந்த பொண்ணு எடுத்து விடுறாங்க. பேரண்ட்ஸ்க்கு நம்ம அடல்ட்னு ப்ரூவ் பண்ணுறோம். பொண்ணு பேய் கதைன்ட்டு ஒரு நம்பாத கதையை தான் சொல்ல போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி அம்மா இருக்காங்களா, அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. அதுவும் 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வாளி உள்ளே விட்டோம்னா அது போய் அது பிடிச்சிக்கும், மேலே வராது அப்படிங்கிற ஒரு மாதிரி சொல்கிறாங்க. There is a story which is mysterious. 13 பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் விட்டு கட்டடிச்சிட்டு வெளியில் வராங்க. காம்பவுண்ட்லாம் ஏறி கொஞ்சம் கஷ்டப்பட்டு பஸ்ஸில் ஏறி வராங்க. வரவங்களுக்கு போக்குவரத்து நிறுத்தம் பண்ணிடுறாங்க. என்னன்னா கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிக்கிருக்காங்க. யாரோ இறந்துருக்காங்க போலக்கு, என்னன்னு சரியாக தெரியலை. அந்த பஸ்ஸிலேருந்து அந்த 13 பேர் இறங்கி நடந்து போகிறாங்க. குறுக்கு பாதையில் போகிற வழியில் ஆட்டோலாம் கேட்குறாங்க. ஆட்டோலாம் வராதுமான்னு சொல்லிடுறாங்க. Yes, and spine chilling. அப்படியே போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காலியான கிரவுண்டு மாதிரி இருக்குது. அங்கே சாமி எல்லாமே மரம்லேருந்து எல்லாமே இருக்குது. அந்த இடத்துல நிப்பாட்டி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லா பேரும் உட்காந்து ஓய்வு எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு சின்ன விளையாட்டுலாம் விளையாடுறாங்க. இவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு போனாங்களா, அவங்க வழி மாறி போயிடுவாங்க. யாராலன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம 13 பேரையும் துரத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டெல்லாம் எகிரி குச்சி ஒரு பக்கம் ஓடிடுறாங்க. இங்கேருந்து எப்படா நம்ம பாட்டி வீட்டுக்கு போகிறது, ரொம்ப தூரமாக இருக்குன்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கடந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்தாங்களா அந்த சாமி மரம், அந்த மரம் எல்லாமே காணா போயிடும். அதுக்கப்புறம் சரி இங்கேருந்து நம்ம போகணும், இங்கே பேயெல்லாம் இருக்குது பழக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு பக்கம் போகிறாங்க. அங்கே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தடி கீழே போய் உட்காரப்ப மேலே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா தூக்கு மாண்டி இறந்துருக்குறாங்க. அதை பார்த்துட்டு அந்த 13 பசங்களும் பயந்து உளுந்தடிச்சு ஓடுறாங்க. அங்கே இங்கேன்னு சுற்றி பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்கு கோயிலுக்கு வர்றாங்க. அங்கே மரம்லாம் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா மரத்தை ஊனியிருந்தாங்களா, அந்த இடத்துல ஒரு மண்டவோடலாம் இருக்குது. செய்வனெல்லாம் பண்ணியிருப்பாங்க பழக்கு அந்த இடத்துல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 13 பேரில் ஒருத்தர் வந்து மிஸ் ஆயிடுறாரு. எங்கன்னு தேடி அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு அங்கேருந்து தப்பிச்சு ஒரு கிரவுண்டு மாதிரி மறுபடியும் கிரவுண்டுக்கு மாதிரி இருக்குது, அங்கே போகிறாங்க. அங்கே ஒரு இடுகாடு இருக்குது, சுடுகாட்டில் புணம்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஆஹா நம்ம எங்கடா வந்திருக்கோம், ஒரு சுடுகாட்டுக்கு வந்து மாட்டிக்கிட்டேன்டா அப்படின்ட்டு அங்கே வந்து முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து நம்ம காணா போனவனை கண்டுபிடிக்கணும்னு வந்தாங்கல்ல, அங்கே வந்தால் இன்னும் 2 பேர் காணா போயிடுவாங்க. மொத்தம் 3 பேர் காணா போயிடுறாங்க. அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இருப்பார். அவர்கிட்ட கேட்டால் நான் செத்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஆகா இது பேய்டா அப்படின்ட்டு அவர்கிட்ட தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே போகிற படத்தில் என்னடா இருக்குது பேயா பூதமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க. கடைசியில் ஒரு சயின்டிஸ்ட் வருவார். சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிப்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற உலகத்துலேருந்து வேற்றுக்கிரக வாசிக்க வந்து இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடுங்க, ஆடுங்க, அப்புறம் யானை, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி இருக்குது. அந்த மிஷினில் சின்னதாக்கி அது கொண்டு போகுது. பெரிய ஒரு பறக்கும் தட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி இது ஒரு வித்தியாசமான தட்டாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பசங்களை எல்லாம் அனுமதி பெற்று எல்லாம் உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சயின்டிஸ்ட் வராரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா இந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யாருமே இல்லை அந்த இடத்துல. இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாரு இந்த மிஷின் வந்து
இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குதுன்னா அவரும் ஆராய்ச்சியில் பல வருஷமாக 153 வருஷமாக இதை பற்றி தான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் எண்டில் என்ன சொல்லுவோம்னா, ஏலியன்ஸ் வந்து ஒரு பேராவது எனக்கு வேணும், மிச்சம் 12 பேரை நான் விட்டுறேன் அப்படின்ன மாதிரி பிடிச்சிருந்த ஆளுங்களை எல்லாத்தையும் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. ஒரு பேராவது எனக்கு கொடுன்னு சொல்லி ஒரு பேரை மட்டும் வாங்கிக்குது. ஒரே ஒரு பையன் மட்டும் தனக்காண்டி யாருமே இல்லை, என்னை யாரும் தேட மாட்டாங்க, நான் வந்து ஃபீஸ் கட்டி படிக்கணும்னா மற்றவங்களை எதிர்பார்த்து தான் நான் படிக்க வேண்டியதாக இருக்குது, நான் ஏலியன்ஸ் கூடவே போகிறேன் அப்படின்ன மாதிரி அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டான சூப்பராக படிக்கக்கூடிய பையன். அந்த ஏலியன்ஸோட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். மற்ற எல்லா பசங்களையும் அந்த பையன் காப்பாற்றிடுவான். அதோடு பார்த்திங்கன்னா அந்த படத்தை எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.